லிட்டில் வேர்ல்ட் குவைத். ரீசெண்டாக குவைத்தில் லிட்டில் வேர்ல்ட் குவைத் அப்படின்னு ஒரு எக்ஸ்போ நடக்குது. இது துபாயில் இருக்கிற குளோபல் வில்லேஜ் மாதிரியான ஒரு எக்ஸ்போ. இது மிஷ்ரஃப் ஹால் 6 பக்கத்தில் நடக்குது. நாங்கள் மங்கஃபில் இருக்கோம். எங்களுக்கு இங்கேருந்து போக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இது மார்னிங்லாம் கிடையாது, ஆஃப்டர்நூன் 3 PM மேலே தான் இது ஸ்டார்ட் ஆகும் அண்ட் 10 PM 11 PM ஆகும் க்ளோஸ் ஆக. நாங்கள் வீக் டேயில் போனோம், கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. நான் குவைத் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேஸ் இது. இந்த எக்ஸ்போவோட செட்டப், ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உள்ளே நிறைய கண்ட்ரீஸோட ஃபுட், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுட்டும் எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டும் கிடைக்கும், ஸோ அதெல்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபர்ஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணது இந்தியா தான். உள்ளே நிறைய கண்ட்ரீஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது கொரியா, ஏன்னா அங்கே நிறைய திங்ஸ் நான் வாங்கினேன். கொரியன் ஃபுட்ஸுமே சூப்பராக இருந்தது. டம்ப்ளிங்ஸ், சீஸ் பன் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். ஒரு ரேமன் வாங்கினேன். எனக்கு பர்சனலாக ஃபுட் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. அது இல்லாமல் ட்ரெஸ், ஆக்சசரிஸ் அதெல்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அங்கே கொரியா, ஆஃப்ரிக்கா அண்ட் அரேபியன் கண்ட்ரியில் ஒரு திங்ஸ் வாங்கினோம். அது என்னன்னு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். நாங்கள் போகும்போது கல்ஃப் கப் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட மேட்ச் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து பார்க்குறதுக்காக அங்கே பீன் பேக்ஸ், சேர்ஸ், டேபிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுட் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நாங்கள் ஜாப்பனீஸ் ஃபுட் ட்ரை பண்ணோம், ஷ்ரிம்ப் டைனமைட். நான் ஷின்சானோட ஃபேன், ஸோ நேராக நான் ஜப்பானுக்கு தான் போனேன் ஃபர்ஸ்ட். இங்கே நாங்கள் நூடுல்ஸ் வாங்கலை, ஏன்னா நாங்கள் கொரியன்லேயே ராமன் ட்ரை பண்ணனால இங்கே வெறும் ஷ்ரிம்ப் தான் வாங்கினோம். ஆனால் ஆர்டர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம், ஏன்னா க்ரௌட் நிறையா இருக்கிறதுனால லேட்டாக தான் டெலிவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உட்காரத்துக்கும் சேரே கிடைக்கல. அப்புறம் டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணோம். இங்கே கிட்ஸ்க்கு ஃபன் ப்ளே ஏரியா இருக்குது, அதுக்கு நம்ம பே பண்ணி உள்ளே போகணும். அங்கே நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு 2 to 3 hours நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு அரேபியன் ஸ்வீட், அது பார்க்க ஹல்வா மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்வீட் கொஞ்சம் நிறையா, ஆனால் அதுதான் இதுக்கு ஹைலைட்டே, அதனால தான் நல்லா இருந்துச்சு. நாங்கள் நூடுல்ஸ் 600 ஃபில்ஸ்க்கு வாங்கினோம் அண்ட் இந்த ஸ்வீட் 750 ஃபில்ஸ்க்கு வாங்கினோம். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நாங்கள் ஆஃப்ரிக்காவில் வாங்கினோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ எங்களோட ஈவினிங் இப்படி தான் போச்சு.